நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை Inshot ஆப்பை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு க்ளோயிங் டெக்ஸ்ட் லிரிக்கல் வீடியோவை எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம Inshot ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இந்த வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எந்த ஃபோட்டோவை நம்ம வீடியோவில் செட் பண்ணிக்க போகிறோமோ அந்த ஃபோட்டோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த கேன்வாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான வீடியோட ஃப்ரேம் சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் யூடியூபோட லாங் ஃபார்ம் வீடியோஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 16:9 செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 9:16 செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 4:5 வந்து இன்ஸ்டாகிராம் ரீலுக்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரியான ஃப்ரேம் சைஸில் நமக்கு தேவையோ அந்த ஃப்ரேம் சைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு 9:16 சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பிஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஃபோட்டோவோட சைஸ் நம்ம ஜூம் பண்ணிக்க முடியும். நம்ம வீடியோவுக்கு எந்த லெவலில் அந்த ஃபோட்டோவை நம்ம ஜூம் பண்ணி செட் பண்ணிக்க போகிறோமோ கரெக்டாக நம்ம அந்த லெவலில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் மார்க்கு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்கான டியூரேஷனை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் இந்த டியூரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம வீடியோவை செட் பண்ண போகிறோமோ அந்த செகண்ட்ஸ் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போது 15 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே இருக்கிற இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபில்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த அட்ஜஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபோட்டோவோட பிரைட்னஸை ரெடியூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பிரைட்னஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஓரளவு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சைஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட ஃபோட்டோக்கு எந்த லெவலில் பிரைட்னஸை கம்மி பண்ணால் சரியாக இருக்குமோ அந்த லெவலில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஓரளவு கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் இதை வந்து லிட்டில் பிட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷேடோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த விக்னெட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோட்டோக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு மேலே இருக்கிற இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த மை மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்மளோட மொபைலில் இருக்கிற மியூசிக் எல்லாமே ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம எந்த சாங்கை நம்மளோட வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொடுக்க போகிறோமோ அந்த சாங்கை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாங்கில் நமக்கு தேவையில்லாத பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நான் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். ப்ளே பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல நம்ம கட் பண்ண நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து இந்த சாங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த டைம் லைனில் ஒயிட் கலர் இந்த கர்சர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த இடத்துக்கிட்ட நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மியூசிக் வந்து 2 பார்ட்டாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ எந்த பார்ட் நமக்கு தேவையில்லையோ அந்த பார்ட் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த டெலீட் சிம்பலை கொடுத்துக்கலாம். இப்போ மியூசிக்கோட அனதர் பார்ட் இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த மியூசிக் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா மியூசிக்கோட லென்த் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, வீடியோட சைஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம மியூசிக் வந்து 15 செகண்ட்ஸ் மட்டுமே நமக்கு போதும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டை நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட் கலர் கர்சர் லைனு கரெக்டாக நம்ம எந்த இடத்துக்கிட்ட டெலீட் பண்ணிக்க போகிறோமோ அந்த இடத்துக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த பார்ட் நம்ம வேணாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பார்ட்டுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த டெலீட் சிம்பலை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்ட் நமக்கு டெலீட் ஆகிடும். இப்போ வந்து டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்கான லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட மேஜர் பார்ட். ஸோ இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோவை சூப்பராக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோவில் இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டெக்ஸ்ட் பாரில் நம்மளோட சாங்கோட ஃபஸ்ட்டு வேர்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போது இதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் இருக்கிற இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து நான் ஃபில்டெக்ஸ் கேர்ள் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக Inshot ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் உங்களுக்கு இருக்காது. இந்த ஃபாண்ட்டை நான் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் Inshot ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நம்ம Inshot ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அது ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட் ப்ராசஸ் தான், சிம்பிள் தான். இந்த வீடியோட லாஸ்ட்டில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட்டுக்கான கலரை சூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற டெக்ஸ்ட்டோட கலரை நம்ம செட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த ஃபோர்த்தாக இருக்கிற க்ளோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த க்ளோவில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஏ அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் செகண்ட் ஒன்னாக இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளோ டெக்ஸ்ட்டுக்கான கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து லைட் ப்ளூயிஷ் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் 2 அனிமேஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன் அனிமேஷன், அதுக்கப்புறம் அவுட் அனிமேஷன். இது ரெண்டுமே நம்ம தனித்தனியாக செட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன் அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த சிங்கிள் லெட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கீழே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் அனிமேஷன் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவுட் அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்ற இந்த அனிமேஷன் கீழே இருக்கிற இந்த செகண்டாக இருக்கு இல்லையா, அந்த அனிமேஷனை ஃபேட் அனிமேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷனுக்கான டைமை நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம ஃபாஸ்ட்டாகவோ அல்லது ஸ்லோவாகவோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி நமக்கு எந்த இடத்துல ஸ்க்ரீனில் இந்த டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ண போதுமோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டோட டைம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எண்டில் ஒரு ஒயிட் கலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எண்ட் கிளிக் பண்ண அப்படின்ற 2 ஆப்ஷன் நமக்கு வரும். இதில் நான் அந்த வீடியோ எண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளோட லிரிக்ஸை நம்மளோட மியூசிக் அந்த சாங் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேர்ட் நெஞ்சுக்குள் அந்த வேர்டு எந்த இடத்துல முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துல வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு செகண்ட் வேர்டு அந்த பெய்திடும் அப்படின்ற அந்த வேர்டு எந்த இடத்துல முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டு மியூசிக் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். நம்மளோட சாங்கோட தேர்ட் வேர்டு அதாவது மாமலை அப்படின்ற வேர்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணிக்கிட்டு மியூசிக் மேலே கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆகுதுலேருந்து கரெக்டாக அந்த வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அதுக்கிட்ட நம்மளோட ஸ்ப்ளிட் இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எகெயின் சாங்கை ப்ளே பண்ணோன்னா இப்போ நமக்கு சைலன்ஸ் பார்ட் நமக்கு வருது. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இப்போ அந்த சைலன்ஸ் பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற டெலீட் ஆப்ஷனை கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாகவே ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து அது முடிகிற பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு சைலன்ஸ் பார்ட் வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு அந்த பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற டெலீட் ஆப்ஷனை கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டோட டைம்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் நமக்கு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கரெக்டாக நெஞ்சுக்குள் அப்படின்ற வேர்ட் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ செகண்டாக இருக்கிற அந்த வேர்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேர்டை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் நான் போயிட்டு பெய்திடும் அப்படின்ற வேர்டை வந்து நான் டைப் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இப்போ தேர்டாக இருக்கிற இந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் இந்த எடிட் ஆப்ஷன் போய்க்கிறேன். இதில் நான் மாமலை அப்படின்றத டைப் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாகவே நான் எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக டெக்ஸ்ட் எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம கீழே இருக்கிற இந்த மெனுலேருந்து எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த வெதர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ட்ரிப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அந்த வேல்யூ ஆப்ஷனை நம்ம ஓரளவு ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இந்த ட்ரிப் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் இந்த ரெயின் எஃபெக்டை கொடுக்கறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ட்ரிப் அப்படின்ற ஆப்ஷனோட டைம் லைனோட லாஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வீடியோ எண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிக் மார்க்கு கொடுத்துடலாம். ஃபைனலி நம்ம வீடியோவில் உள்ள எடிட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இன்ஷாட் லோகோவை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அந்த ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது சில அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போ மேலே இருக்கிற அந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்ஷாட் ஆப்பில் இந்த டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் இல்லாமல் மற்ற ஃபாண்ட்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபில்லக்ஸ் கேர்ள் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டை நீங்கள் உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபாண்ட்டோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்ட்டை நீங்கள் உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிடுங்க.
டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற அந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க ஃபாண்ட்டோட ஜிப் ஃபோல்டர் நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கும். இந்த ஃபோல்டரோட பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் ஐகான்ஸ் நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கும். இந்த 3 டாட் ஐகான் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மூவ் டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த ஆட் நியூ ஃபோல்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த நியூ ஃபாண்ட் அப்படின்ற ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மூவ் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபாண்ட் வந்து இந்த ஃபோல்டரில் நமக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த நியூ ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டரில் நம்ம மூவ் பண்ண ஃபாண்ட் வந்து நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கும். இந்த ஃபாண்ட்டோட ஜிப் ஃபோல்டர் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் இந்த ஃபாண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி பிளேஸ் ஆகிடும். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஒரு வீடியோவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஏதோ சம் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எடிட் ஆப்ஷனில் இருக்கிற இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஷாட் ஆப்பில் இருக்கிற டிஃபால்ட் ஃபாண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆரோ மார்க் சிம்பிள் நமக்கு இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டரை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நம்ம ஜிப் ஃபோல்டர் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபைல் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபாண்ட்டோட ஃபைலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த TI ஃபைலை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபாண்ட் நம்மளோட இன்ஷாட் ஆப்பில் செட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.